புனித லாரன்ஸ் அன்பியம் 30. இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, சிறு குழந்தைகளே, புனிதர்கள் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகின்றார்கள். முக்கியமாக கடவுளுக்கும் நமக்கும் பாலமாக அமைவது புனிதர்களும் அவர்களின் வாழ்க்கை முறையே. இவ்வாறு இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் நம்முடைய தாயாம் திருச்சபையானது புனித லாரன்ஸ் அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இவர் கிபி 255ஆம் ஆண்டு இசிப்பானியா நகரத்தில் பிறந்ததாக கூறப்படுகின்றது. இவர் கடவுளுக்கு உகந்த விசுவாசியாக வாழ்ந்து ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார் என்பது இவருடைய இறைப்பணியிலிருந்து தெரிகின்றது. இவர் திருத்தந்தை 2ஆம் சிஸ்டூசுவிடம் திருத்தொண்டராக பணிபுரிந்தார். திருச்சபையின் சொத்துக்களை பாதுகாத்தும் வந்தார். அதில் வரும் வருமானத்திலிருந்து ஏழைகளுக்கு வழங்குவது இவரின் பணிகளில் ஒன்றாக இருந்தது. புனித லாரன்ஸை திருச்சபையில் திருத்தொண்டராக பணியாற்றி மறை மாவட்ட உடைமைகளை கண்காணித்து வந்தார். ஒரு நாள் ரோமை அதிகாரி ஒருவன் திருச்சபை சொத்துக்களை எல்லாம் எனக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்றார். உடனே 3 நாட்களில் காட்டுகின்றேன் என்று கூறிய லாரன்ஸ் அதை 3 நாட்களுக்கு உள்ளாக சரியான கணக்குகளை காண்பித்துவிட்டு மீண்டுமாக அந்த அதிகாரியை அழைத்து ஏழைகளை கைகாட்டி இவர்கள்தான் திருச்சபையின் உண்மையான சொத்துக்களும் உடைமைகளும் ஆவார் என்று பறைசாற்றினார். அந்நேரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்த அரசன் மேலோரியன் திருத்தந்தை 2ஆம் சிஸ்டூசுவை கொலை செய்தார். அவரிடம் திருத்தொண்டராக பணியாற்றிய புனித லாரன்ஸும் 3 நாளில் மறைவார் என்று முன்மொழிந்து திருத்தந்தை இறந்தார். அதை போன்று புனிதரும் கைது செய்யப்பட்டு சாவை நெருங்கிக் கொண்டிருந்தார். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது திருத்தந்தை இறந்த பொழுது அரசன் மேலோரியன் புனித லாரன்ஸிடம் இருந்த சொத்துக்களை முழுமையாக தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் புனித லாரன்ஸ் தம்மிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அதை ஏழைகளுக்கு தாரை வார்த்தார். இதனால் அரசர் மிகுந்த கோபம் அடைந்து புனித லாரன்ஸை கைது செய்து அவரை கட்டினின் மேல் படுத்தி கட்டினின் அடியில் தீ எரித்து உடல் வெந்து அவன் துன்பப்பட்டு சாக வேண்டும் என்று கூறினார். இவ்வாறாக நெருப்பு கட்டையில் அவரது உடல் வெந்து கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த படை வீரரை அழைத்து, ஒருபுறம் நன்றாக வெந்துவிட்டது, புரட்டி போடுங்கள், மறுபுறவும் நன்றாக வேகட்டும் என்று நகைச்சுவையாக நம்முடைய புனிதர் கூறினாராம். இவ்வாறு துன்பத்தில் துடிப்பான் என்று நம்பிய அரசனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மேலும் திருத்தந்தை கூறியபடியே 3 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 10ஆம் நாள் புனித லாரன்ஸ் மறைசாட்சியானார். 4ஆம் நூற்றாண்டு முதலே அதிகம் போற்றப்படும் புனிதர்களில் ஒருவராக புனித லாரன்ஸ் உருவெடுத்தார். திருத்தந்தை 3ஆம் சிஸ்டூஸ் அவரது கல்லறை இருக்கும் இடத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் பெரிய பேராலயம் ஒன்றை எழுப்பினார். இந்த பேராலயம் ரோமை நகரின் 7 திருப்பயண கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இவ்வாறு துன்பத்தையும் மகிழ்ச்சியோடு சந்தித்தவர் என்று சொன்னால் அது 100க்கு 100 உண்மையே. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வேண்டுவோம். துன்பத்திலும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் ஏழைகளுக்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்யவும் நாம் முன்வந்து புனித லாரன்ஸை போல வாழ நாம் மரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். ரீடிங் அண்ட் டைரக்டட் பை John Stellus.